ஷாலோம் ஷாலோம். பிரைஸ் தி லார்ட் எவ்ரிவன். ஃப்ரூட் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற 5வது விஷயம் வந்து செல்ஃப் கண்ட்ரோல். செல்ஃப் கண்ட்ரோல் சொல்லும்போது சில பேர்லாம் பார்த்துருக்கீங்களா, காரணமே இல்லாம அப்படியே அவங்க ஹைப்பர் டென்ஷன்ல கத்துவாங்க. ஒரு சின்ன சின்ன காரியத்துக்கு கூட ஓவரா ரியாக்ட் பண்ணுவாங்க. நிறைய பேர் என்னன்னா சட்டுன்னு வார்த்தையை விட்டுருவாங்க. அதுக்கப்புறமேட்டு உட்காந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஆனா அந்த வார்த்தை அந்த நிமிஷம் அந்த கேட்குற பர்சனுக்கு அது ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்கும். நம்ம வந்து சரி என்னடா இவங்க நம்ம இப்படி பேசிட்டாங்களேன்ட்டு. ஆனா அவங்கள பார்த்தா அவங்க ஏதோ கோவத்தில் பேசியிருப்பாங்க. அடுத்த நிமிஷம் அவங்க மறந்துடுவாங்க. பட் ஆனால் அந்த வார்த்தையை கேட்டவங்களுக்கு அது மறக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு செல்ஃப் கண்ட்ரோல் பற்றி. நிறைய பேருக்கு சொல்லுவாங்க, இந்த கோவத்தை மட்டும் என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியலங்க, இந்த சாப்பாடு சாப்பிடாம என்னால் இருக்கவே முடியல. அந்த மாதிரி சின்ன சின்ன காரியங்கள்ல நம்ம பண்ணக்கூடாதுன்னு நினைப்போம். பட் ஆனால் நம்ம அதை மீறி நம்ம ஒரு சில விஷயங்கள் நம்ம செஞ்சுடுவோம். அந்த மாதிரி விஷயத்துக்கு ஆவியானவர் வந்தால் எப்படி ஹெல்ப் பண்ணுவார்? ஆவியானவர் வரும்போது நம்ம கிட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் போதித்து நடத்துவார். இப்போ சாப்பிட்ற விஷயம், இந்த விஷயத்த என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, நான் சாப்பிட்டே இருக்கேன்னா வேதத்தில் ஒரு வசனம் இருக்கு, உங்களோட தொண்டையில் கத்தியை வைக்கணும் சொல்கிற மாதிரி. ஸோ இது எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு கேட்டால் ஆவியானவர் அதுக்கான பலனை நமக்கு கொடுப்பாரு. நமக்கு பிடிச்ச சாப்பாடு நம்ம கண்ணு முன்னாடியே இருந்தால் கூட, ஏசப்பா இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்கள் ஒரு வாட்டி ப்ரேயர் பண்ணிங்கன்னா கர்த்தர் அதுக்கான பலனை கொடுத்து அந்த சாப்பாடே வெறுக்கிற அளவுக்கு கர்த்தர் நம்மளை பண்ணிடுவார். இன்னைக்கு அந்த மாதிரி நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் சிக்கிட்டு, இல்லை ஒரு அடிக்ஷனாலையோ ஏதோ ஒன்று உங்களால் ஓவர் கம் பண்ண முடியல, என்னால் இதை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் ப்ரேயர் தாங்க. ஹோலி ஸ்பிரிட்டை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. உங்களுக்கு அந்த கண்ட்ரோல் அது உங்கள் கண்ணு முன்னாடியே இருந்தாலுமே அதை வெறுக்கிற அளவுக்கு கர்த்தர் உங்களோட இருதயத்தை மாற்ற ஒரு வல்லவராக இருக்காரு. காட் பிளஸ் யூ.